மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திரைப்பட இயக்குனர் NNK. அந்த சோசியக்காரர் சொல்லுவாரு, இந்த டயத்துக்கு காசை டுங்கின்னு போடுங்க, அங்க டொங்கின்னு போயிரும். 2000 ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம ஹிந்தி படிச்சா பரவாயில்லையா? மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழரா? சாதாரண ஒரு நடிகை தானுங்க. அந்த நடிகை உங்களுக்கு ஃப்ரெண்டு தானுங்க. ஃப்ரெண்டுக்கு ஏங்க போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சமூக மக்களுக்கு கண்டிப்பா குச்சி ஐஸ் கொடுப்பாங்க. ஆமா, வாயில வச்சு சப்பிக்க வேண்டியதுதான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சிலம்பு செல்வி. சட்டசபையில 144 MLA-க்கள் பெரும்பான்மையோட தாவேகா கட்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் முதலமைச்சரா இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? என்ன ஆக்சுவலா எதெல்லாம் நடக்காதுன்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, மக்கள் நினைக்கல, மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் மக்கள் நடத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். அதாவது என்ன சொல்றது, வேற வழியே இல்லாம நடக்கும் இல்லையா? யாரும் எதுவும் பண்ணக்கூடாது ஓகே அப்படின்னு. ஆனால் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு இவர் நவுத்துறாங்க. ஆனால் இவர் ஆள்ற ஆட்சியும் இவர் போகிற போக்கும் பார்த்தா பாஜகவே நம்மளை ஆண்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவங்க சினிமாவில் எல்லாமே ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த உதவிகள் ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருட காலங்களில் ஒரு சினிமாவிலே நடித்து வந்திருக்கார். இந்த நடிப்புங்கிறது எல்லாமே நிரந்தரமற்றது. ஆனால் இங்கே அரசியல் அப்படி இல்லை. ஒரு திட்டமோ ஒரு செயல்பாடோ போட்டோம்னா அது நிரந்தரமாக இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு 2500 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டு அடுத்த மாதம் கொடுக்கலன்னா அந்த இது மாறும். இந்த மக்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருப்பாங்கன்னா, ஒரு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுத்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அந்த 5 மாதத்துக்குங்கிற இடத்துக்கு 3 மாதத்தில் எலெக்ஷன் வருது, ஒரு 3000 ரூபா கொடுக்குறோம், கூட சேர்த்து 2000 ரூபா கொடுக்குறோம். 5000 ரூபா வாங்கின இந்த மக்கள் அந்த முதலமைச்சருக்கு நன்றி உணர்வு விசுவாசம் அப்படிங்கிறத விட நீங்கள் கொடுக்க போகிற 2500 ரூபாய்க்கு தான் உணர்வு நன்றியாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? எவ்வளவு எதிர்பார்ப்பா இந்த தமிழ் சமூகம் நன்றியோட இருக்கிறாங்கன்னா, அந்த எதிர்பார்ப்பை நீங்க நம்பிக்கை இல்லாம ஆக்குனீங்கன்னா அந்த தமிழ் சமூகம் என்ன செய்யும்? கொடுத்துட்டு போனவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, கொடுக்காம போனா என்ன நிலைமையாகும்? அப்ப இங்க வேற என்ன மாதிரிலாம் இந்த நாட்டில் நடக்கும்? அப்ப அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல சார், விஜய் கூட இப்போ 717 டாஸ்மாக் மூட்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அப்ப பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஓ ஓகே ஃபைன். 716 டாஸ்மார்க்க மூடுறது தான் மாற்றம்னா மற்றவங்களாம் குடிக்க மாட்டானா? அப்போ அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் குடியிருப்புகள்லாம் இருந்தது இல்லையா, அவன்லாம் குடிக்க மாட்டானா? கடையை மூடிட்டா இவனும் குடிக்க மாட்டானா? ஒரு அரசாங்கங்கிறது நாட்டில் மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிற முயற்சின்னா சுத்தமாக மது இல்லாமல் பண்ணும். மது கடையெல்லாம் நான் மூடிப்பேன், குடிக்கணும்னு வேண்டப்பட்டவன் போய் அங்கே போய் குடிச்சிக்க, அங்கேருந்து வாங்கிட்டு வச்சு குடிச்சிக்க அப்படிங்கிறதுல இது எந்த விதத்தில் சரி? சரி, இந்த விஷயத்தை நீங்கள் தான் முன்னெடுத்து முதல்ல நடத்துகிறீங்களா? ஏன் ஒரு ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறப்ப கடையை மூடலையா? இவங்க திமுக ஆட்சியில் கடையை மூடலையா? இவங்க புதுசா தான் கடையை மூடுறாங்களா? நீங்க புதுசா என்ன பண்ணுனீங்க? கேட்பாங்களா? தெரியல, கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்க தெரியாது. அதே சமயம் சட்டசபையில உதயநிதி அவர்கள் விஜய பார்த்து உங்க கட்சிக்கு ஆள் தேவைங்கிறதுக்காக புஷ்பா பட பாணியில ஒரு அதிமுக 2 பிரிவா இருக்கிற ஒரு பிரிவை சார்ந்த ஒரு MLA வீட்டுக்கு ஷோஃபா போச்சு, பின்னாடியே நீங்களும் போனீங்க, இது எந்த விதத்துல நியாயம் கேட்கறாரு. புஷ்பா படத்துல நம்ம பார்த்திருப்போம், சோஃபால என்ன இருக்குன்னு. கண்டிப்பா சோஃபால பஞ்சுக்கு பதிலாக பணத்தை வச்சு அமைச்சிருப்பாங்க அந்த படத்துல. ஆமா, அது மாதிரி சோஃபா கலாச்சாரங்கிறது அந்த புஷ்பா படம் பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆமா, ரெண்டாவது அப்படிதான் மக்கள் நினைச்சுக்க கூடாது. இங்க மக்கள் கண்டிப்பா என்ன மாதிரி நினைச்சுக்கணும்னா, ஒரு என்ன சொல்றது, இப்போ
நம்ம வந்து புது சோபாவிலே உட்காந்து பழக்கப்பட்டுட்டார். ஒரு தனி எல்லாரும் விமானத்தில் போனாலும் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ்னு அதில் இருக்குது, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் போகாமல் ஒரு தனி விமானத்திலே போய் பழக்கப்பட்டுட்டார் அவர். அவரோட பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாது. ஸோ அவர் உக்காந்தது எல்லாமே வந்து ஒரு புது சோஃபா தான். இப்போ உங்கள் வீட்டு சோஃபாவில் வந்து உக்காந்தோம்னா சப்போஸ் ஒரு பின்னு உள்ளார இருந்து இங்கே குத்திருச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, வலிக்கும் இல்லையா? அதனால தான் புது சோஃபாவை நம்மளே எடுத்துக்கொண்டு போய் போட்டு உக்காந்துட்டு வந்தது. அதுதான் காரணம். அந்த மேன்மை பொருந்திய தமிழ் மக்கள், அறிவார்ந்த தமிழ் மக்கள் இந்த சோஃபா இந்த இதுக்காக தான் புரிஞ்சுக்கணும். ஆனா உதயநிதி அவர்கள் சொல்ற மாதிரி புஷ்பா படத்துல வேற ஒண்ணுல சார் நடக்கும், அதையே சட்டசபையில உதயநிதி அவர்கள் சொல்லணும்னு ஒரு கேள்வி எழுதல. நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் புதுசா இருக்கக்கூடிய பொருளை தான் பயன்படுத்துவாரு, அதுக்காக சோஃபாவை கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொன்னாலுமே பட் உதயநிதி சொன்னது வேற ஸ்டேட்மெண்ட்ல இல்ல. அவர் உதயநிதி இப்படிதான் சொன்னார். உதயநிதி ஓப்பனா சொன்னாரா, பணத்தை அந்த சோஃபாவில் வச்சு எடுத்துட்டு போனாங்க, அங்க கொடுத்தாங்க, பணம் வாங்கிக்கிட்டு தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் போயிருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து மொல்ல மாறிங்க, சந்தர்ப்பவாதிகள், எது வேணுமாலும் செய்வாங்க அப்படின்னு அதிமுக கார இப்படி ஓப்பனா சொல்லி திட்டுனாங்களா? புஷ்பா பட பாணினா அந்த சீன் அதுக்கு தானே சார் பேர். புஷ்பாங்கிறது படம். நீங்க வந்து எந்த புஷ்பாவை சொல்றீங்க? அல்லு அர்ஜுன் நடிச்ச புஷ்பாவை சொல்றீங்க. நான் வந்து கொரியன்ல ஒரு புஷ்பான்னு இருக்கு, அந்த படத்தை பார்த்தீங்களா? பார்க்கலையா? அந்த புஷ்பா வேற லெவல்ல இருக்கும். ஆமா, புஷ்பா படம்னா நீங்க வந்து தெலுங்கு படம் புஷ்பாவை நினைச்சிடாதீங்க. ஆமா, அதெல்லாம் வேற. அது புஷ்பாங்கிறது என்ன சொல்றது, புஷ்பா புருஷன்னு சொல்றதுன்னா அப்ப புஷ்பா புருஷன்னா எல்லாரும் புஷ்பாவுக்கு புருஷனா? சரி சார். அதே சமயம் இன்னொரு பக்கம் சட்டசபையில இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சி நடத்தாம ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. பார்த்திருப்பீங்க, நிறைய தாவேகா தோழர்கள் உலகமே புதுசா மாறின மாதிரி எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் செஞ்ச மாதிரி ப்ரொமோட் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதை விமர்சனம் பண்ணி தான் உதயநிதி அவர்கள் இப்படி பேசியிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அரசியல்ல எதை வேணுமாலும் பண்ணி ஆட்சிக்கு வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லது செய்யணும். புரியுதுங்களா? அதுதான் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கார். மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் அதைத்தான் செஞ்சிருக்கார். புரியுதுங்களா? எதை வேணுமாலும் பண்ணலாம், ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற நோக்கம் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விர்ச்சுவல் வாரியார்ஸ் இல்லையா, அவங்களாம் வாரியார்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அவங்களாம் வந்து 10,000க்கு வேலை பார்க்குற ஸ்லைவ்ஸ்னா வந்து அடிமைகள், கொத்தடிமைகள். 10,000க்கு இந்த 200 ரூபா ஊப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு 4 கமெண்ட் 200 ரூபா ஊப்பின்னு வரலாம், எனக்கு 4 கமெண்ட் 200 ரூபா ஊப்பின்னு வரலாம். ஆனால் அவங்களாம் 10,000 ரூபா ஊப்பி. புரியுதுங்களா? அந்த 10,000 ரூபா ஊப்பியை வச்சு இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இவர் வந்து சொல்லி நலத்திட்டங்கள்லாம் இருந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சமூக மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குச்சி ஐஸ் கொடுப்பாங்க. ஆமாம், வாயில் வச்சு சப்பிக்க வேண்டியதுதான். இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு தாவேகா விஜயா. குறிப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, விலைக்கு சிலரை வாங்கியிருக்காங்க தாவேகா கட்சின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா? அததான் சொல்றேன், விலைக்கு வாங்குறது வாங்காது இதெல்லாம் எதுக்காக பண்றோம், யாருக்காக பண்றோம்? மக்களுக்காக தானங்க. மக்களுக்கு நாளைக்கு குச்சி ஐஸ் கொடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில தானங்க. ஆமா, 10ஆம் தேதி ஆனா 1000 ரூபா வாங்குறதுக்கு கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயா காத்துக்கிட்டு இருப்பான்ல, அவளுக்கு 2,500 ரூபா கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சொல்லியாச்சுல, சொல்ல வாக்க நிறைவேற்றணும்ல. வாக்க நிறைவேற்றுறதுக்கு நாங்க ஜோசியக்காரனை பக்கத்துல வச்சிருக்காங்கல்ல, அந்த ஜோசியக்காரர் சொல்லுவாரு, இந்த டயத்துக்கு காசை டொங்கின்னு போடுங்க, அங்க டொங்கின்னு போயிருந்து. அதனால ஒரு விஷயங்க, இன்னைக்கு இந்த பதவி யாரு கொடுத்தா? மக்கள் கொடுத்தாங்களா? மக்கள் கொடுத்தாங்கன்னா மக்கள் முழுசா அப்படியே பெரும்பான்மை ஆக்கி விட்டு கொடுத்தாங்களா? அப்ப வேணான்னு சொல்ற மக்கள் தானே அதிகமா இருக்கான், வேணும்னு சொல்றவன் எத்தனை பேரு? அப்ப இந்த பதவியை அந்த மேதகு ஜோசப் விஜய்க்கு யார் கொடுத்தா? ஆண்டவன், அந்த முருகபெருமான், அந்த திருச்செந்தூர் முருகன் அந்த சத்ரு சம்ஹார பூஜை நடத்தணும்னுமே சத்ரு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். பார்த்தீங்களா? ஆமாம், எல்லாம் போய் போய் சால்வை போத்தோனிமே எல்லாம் சால்வைக்கு வாயில வேற மாதிரி வருது. இன்னொரு பக்கம் அதிமுக 2ஆ இப்ப பிளவு படுறதுக்கு, இபிஎஸ் வெர்சஸ் எஸ்பி வேலுமணி அணின்னு பிளவு படுறதுக்கு தாவேகா விஜய் தான் காரணம்னு திமுகவை சேர்ந்த சிவசங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? தாவேகா அதாவது மேதகு விஜய் அவர்களை தான்
விஜயா இல்லை பணமா? பணமா விஜயா? பணம் யாரு கொடுத்தா? ஒரு 30 வருஷமா நடிச்ச நடிகன் அவர் ஒரு கஞ்சன் அப்படிங்கிறது ஊரறிந்த விஷயம். யாருக்குமே எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. பொண்டாட்டிக்கு கூட கொடுத்ததில்ல, பிள்ளைக்கு கூட கொடுத்ததில்ல. அப்படியே கொடுத்தாலும் கடன்னு சொல்ற இடத்துல தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறவர் ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த கொடுத்துருக்க பணம் அவங்க பணமா? அவர் பணம் கிடையாது. அப்ப யார் பணம்? மார்ட்டின். ரைட்டுங்களா? அப்ப இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சராக்கி லாட்டரியை உள்ளார கொண்டு வர்றீங்களா? நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்தீங்க, வாங்குறீங்க, பணம் கொடுத்து ஒரு அமைச்சர்லாம் வாங்கி நீங்க பெரும்பான்மையை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா இந்த நாட்டு மக்களை எந்த விதத்தில் அந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட், இது பிஸ்னஸ். நீங்க வந்து அரசியலுங்கிறது வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் அப்படிம்பாங்க. நீங்க சர்வீஸ் சென்டரை வந்து பிஸ்னஸ் சென்டரா மாத்திருக்கீங்க. ரைட் தானே? அப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு லாஸ் ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டுபிடிச்சாங்க. ஏன் கண்டுபிடிக்கல? பிஸ்னஸ் உண்டா இல்லையா? அது மாதிரி நீங்க அரசியலை சர்வீஸ் சென்டரா பார்க்காம பிஸ்னஸ் சென்டரா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான நிலைமைகளும் வரலாம், பிற்காலத்தில் வரலாம்ல. அதே சமயம் உதயநிதி அவர்கள் மேலும் சட்டசபையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவேகா ஆட்சி சேஞ்சை கொண்டு வரல, எக்ஸ்சேஞ்சை தான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸ்சேஞ்சுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்கா? எக்ஸ்சேஞ்சுன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஆமாம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, எதையாவது கொடுத்து எதையாவது வாங்கிக்கிறது இல்லையா? அது மாதிரி இருக்கலாம். அதுக்காக சொல்லியிருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் என்னன்னா, எதை வேணுமாலும் கொடுக்கட்டும், எதை வேணுமாலும் பண்ணட்டும். நமக்கு வந்து இங்கே வந்து எங்கேயுமே வந்து எந்த அரசியல்வாதியுமே மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்கிறேன்னு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. ஆனால் அந்த அறிக்கையை பெரும்பாலும் யாருமே நிறைவேற்றினது மாதிரி இத்தனை வருஷம் அரசியல் காலங்களில் காமராசர் வரைக்குமே நமக்கு அப்படி பண்ணது இல்லை. அதான் உண்மை. அவங்க சொன்னதை எந்த அரசியல்வாதிகளும் முழுசாக செஞ்சணும்னு அவசியமும் இல்லை, செய்யணும் கட்டாயமும் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், மக்களில் ஒருவனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு எதையும் ஓசியில் கொடுத்து எங்களுக்கு ஓசி வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். நீங்கள் 2500 இதெல்லாம் வந்து கீழ்த்தட்டு தரைத்தட்டு மக்கள் அப்படிங்கிறோம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இந்த 2500 வாங்கினோம்னா மாதம் பூரா சாப்பிட போகிறோமா? 2500 ஒரு குடிகாரனுக்கு போச்சுன்னா 2 நாளைக்கு குடிப்பான், 3வது நாள். பெண்களுக்கு அது ஒரு முக்கியமான ஸ்கீமா இருக்குல்ல சார் 2500ங்கிறது? பெண்களுக்கு முக்கியமான ஸ்கீமா அந்த 2500 வாங்குறது சரியா? பெண்கள் 2500 வாங்கி சந்தோஷமா இருக்குங்க ஒரு காலகட்டத்தில் மும்மொழி கொள்கைன்னு உள்ளார வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஹிந்தியை மொழியாக்கம் வச்சு ஹிந்தி படிச்சுக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கறது 2500 முக்கியமாக? நம்ம ஹிந்தி 2500 வாங்கிக்கிட்டு நம்ம ஹிந்தி படித்தா பரவாயில்லையா? சொல்லுங்கள். 2500 கொடுக்குறாங்க இல்லையா? 2500 எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் வந்தோடனே கஜானா காலின்ட்டீங்க. கஜானா காலின்னா எந்த மனநிலையில் சொல்கிறீங்க கஜானா காலின்னு? எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் பணத்தை வாங்கி பத்திரமா வச்சுக்காது. புரியுதுங்களா? பணக்காரன்னு ஒருத்தன் சொல்கிறோம்ல, BMW, ஆடி, இன்னும் எக்ஸுவி அப்படின்னு எல்லாம், இன்னும் ஃபெராரி கார்லாம் போடுறவன் கையில் அப்படியே மூட்டை நான் பணக்காரன்னு சொல்லி பணத்தை எடுத்துக்கிட்டா போயிட்டு இருக்கான். பணங்கிறது ஒரு பொருளாக தெரியும். இப்போ நீங்க பேசும்போது மார்ட்டின் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்து ஒண்ணுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, தாவேகாக்கு ஃபண்டு பண்றதே மார்ட்டின் குடும்பம் தான், ஆதவர்ஜனா தான் ஃபண்டே பண்றாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருந்துச்சு. விஜய்கிட்ட அப்ப காசு இல்லையா? கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்காரு, ஆனா காசு இல்லாம மார்ட்டின் கிட்ட வாங்குற அளவுக்கா இருக்கு தாவேகா? ஓகே, டன். என்னன்னா, மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்கன்னா, நான் உச்சத்திலிருந்து வந்தவன், நான் சம்பாரித்து வச்சுருக்கிறேன், நான் வந்து எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு. நீங்கள் சம்பாரித்து வச்சுட்டு வந்தவங்க நீங்கள் ஏன் கஜானாவில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன் சம்பாரித்து வச்சுருக்க நீங்கள் கொடுக்கலாம்ல? கஜானாவில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நான் விளக்கம் கொடுக்க வந்தேன். எங்கேயுமே எந்த அரசாங்கமுமே கஜானாவில் வைக்காது, பொருளாக மாற்றி வச்சுருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட பங்குச்சந்தையில் எந்த அளவுக்கு அதோட ரேஷியோ உயர்த்தி வச்சுருக்காங்க. உங்களை இன்னைக்கு வந்து நீங்கள் வெளிநாட்டிலையும் வெளியதுலேயும் கடன் வாங்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் கடன் வாங்கிக்கலாங்கிற ஒரு இடத்த திமுக அரசு ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கு. அதே நிலைமையை நீங்கள் மறுபடியும் வச்சுட்டு போவீங்களா அப்படிங்கிறத எங்கள் கொஸ்டின்ஸ்.
ஆனா இல்லையே சார், அவர் என்ன சொல்றாருன்னா கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, 10 லட்சம் கோடி எங்க தலையில கட்டிட்டு போயிட்டாங்கன்னு தானே சொல்றாரு. நீங்க என்னன்னா டிஎம்கே பேக்கப் வச்சுட்டு போயிருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்னன்னு தெரியாமையே, அரசாங்கத்தில் என்னன்னு தெரியாமையே ஏன் உங்களுக்கு மக்களுக்கு வந்து மோதிரம் போடுவேன், 2500 கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன், ஏன் அப்போ பொய்யா? இங்கே என்னன்னு தெரிஞ்சுக்காமையே நீங்கள் பொய்யா ஒன்று கிரியேட் பண்ணி அதை நம்ப வச்சு இன்னைக்கு ஓட்டு வாங்கி நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதானே உண்மை. அப்போ எதுவுமே தெரியாம தானே ஒன்று பேசியிருக்கீங்க. இன்னைக்கு தெரிஞ்சுட்டு மக்கள்கிட்ட நான் பொறுமையாக செய்வேன் அப்படின்னா என்ன 5 வருஷத்துக்கு அப்புறமா? அப்படிதானே தெரியுது. இதெல்லாம் விடுங்கங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்கறதுக்கு மட்டும் இது மட்டும் சொல்லுங்க. அவங்க நீங்கள் எங்களுக்கு 2500 கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பணம் வேணும்னா இங்கே பணம் இல்லை. அப்போ யாருக்கிட்டேருந்து பணம் வாங்க போகிறீங்க? நீங்கள் ஓப்பனிங்கே இங்கே கஜானா காலின்னு சொல்லிட்டீங்க. இப்போ கஜானாவை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னால் ஆட்சியில் ஆண்டுகிட்டு இருந்தவங்க இங்கே இருக்கிற வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தில் வர்ற வருமானத்தை வச்சு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வருமானத்தை பெருக்கி செலவு பண்ண போகிறீங்களா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க ஏன் பணம் வாங்கலைன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இதே மு.க. ஸ்டாலின் ஐயா ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணம் வாங்கலை? அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்களா? தர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கண்டிஷன் வச்சாங்க. என்றைக்குமே கடன் கொடுக்குறவன் கண்டிஷன் வச்சு தானே கொடுப்பான், சும்மா கொடுத்துருவானா? அவங்க என்ன கண்டிஷன் வச்சாங்க? மும்மொழி கொள்கையை நீங்கள் ஆதரிங்க. எது? தமிழ்நாட்டுக்குள்ளார ஹிந்தியை எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொண்டு போய் ஒரு டீச்சரை போட்டு வச்சிருங்க. ஆனா கண்டிஷனோட கொடுப்பாங்கங்கிறது தப்பு தானே சார். ஏன்னா அவங்களும் நம்மளுக்கான கவர்மெண்ட் தான், அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்து தானே ஆகணும். கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும்னா எதுக்காக மும்மொழி கொள்கையை நீங்கள் வச்சுக்கணும்னு ஏன் சொல்லணும்? இவர் என்ன ஏன் வேணான்னு சொன்னார்? உங்கள் காசு எங்களுக்கு தேவையில்லைன்னு ஏன் சொல்லணும்? நீ கண்டிஷனுக்கு உன் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். மும்மொழி கொள்கையில் ஏன் தமிழ்நாட்டில் எனக்கு தமிழ் உணர்வு இருக்கும் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஹிந்தியை எங்கள் அப்பா தான் எதிர்த்தான்னு இல்லை, என் புள்ள வரைக்கும் எதிர்ப்பான் அப்படிங்கிற அந்த உணர்வோட அவர் இருக்கார். அங்கே உணர்வு தான் முக்கியம், பணம் முக்கியம்னு அவங்க எதிர்பார்க்கல. என் நாடே பட்னி கடந்து செத்தா கூட நாங்கள் தமிழாக தான் செத்து போவோம், ஒரு இந்திக்காரனா மாறி நாங்கள் சாக மாட்டோங்கிற ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்தது. அந்த உணர்வு இருந்ததுனால அந்த பணத்தை வாங்கலை. பட்னி கடந்து செத்தாலும் ஜாவோம், எங்களை நாங்கள் பார்த்துக்க தெரியும், உங்கள் தயவு எங்களுக்கு தேவையில்லைங்கிற சொல்கிற தைரியம் இருந்தது. இப்போ கஜானா காலின்னு சொல்லிட்டீங்களே, அந்த உணர்வும் எது? அந்த மொழி உணர்வு. மு.க. ஸ்டாலினும் தமிழர் அல்லதான், அவரும் தமிழன் கிடையாது. அவரு வந்து பிறப்பால் பார்த்தா ஒரு தெலுங்கர். தெலுங்கருக்கு இருக்கிற தமிழ் உணர்வு, தமிழ்நாட்டில் பிறந்த நீங்க தமிழரா? திருவாளர் மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழரா? அவர் தமிழர் தானே, நீங்க எப்படி சொல்றீங்க? ஓ, தமிழ்நாட்டில் வந்து பிறந்துட்டா தமிழனா? அவங்க அப்பா அம்மா யாரு? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க வந்து கன்னடத்திலேருந்து வந்தவங்க. பேசிக்கா அவங்க கன்னடர். ஒருத்தன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஆகணும்னா 7 தலைமுறைகள் அவன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கணும். அப்பதான் இந்த மண்ணுக்கு குடியாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இப்ப இதுக்கு முன்னால நம்மளை ஆண்டவங்க எல்லாருமே தமிழர்களும் கிடையவே கிடையாது. அவங்க எல்லாமே உணர்வோட இருந்தாங்கங்கிற ஒரு விஷயம்தான். புரியுதுங்களா? இங்க தமிழை தூக்கி கொண்டாடி இருக்க சீமான் அப்படின்னா சீமான் தமிழரா? அவர் ஊர் இங்க பிறந்துட்டாரு அப்படின்னா தமிழர் கிடையாது. இந்த மண்ணுக்கு சொன்னக்காரன், இந்த மண்ணின் மைந்தன் அப்படின்னு வாயில சொல்றவெல்லாம் கிடையாது. அந்த உணர்வு இருக்கணும். அப்படி சீமான் தன்னை அப்படித்தானே முன்னிறுத்திக்கிறாரு, நான் ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு தானே சொல்றாரு. பச்சை தமிழன் தான். பச்சை தமிழனுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பெரியார் தேவைப்பட்டது. பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. பெரியாரை தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறதுனாலதான் ஈழத்தமிழர் பிரபாகரன் வரைக்கும் உங்களை கூப்பிட்டு வச்சு பார்த்தார். அந்த பெரியாரை நீங்க துவேஷம் பண்ணுனீங்கன்னா அன்னைக்கு அவர் கூப்பிட்டுருப்பாரா? அன்னைக்கு உங்களுக்கு பெரியாரை பிடிச்சது, இன்னைக்கு ஏன் பெரியாரை பிடிக்காம போச்சு? உங்களுக்கு வேணும்னா வச்சுப்பீங்க, வேணான்னா விளக்கிடுவீங்க. அப்படின்னா நீங்க இந்த மண்ணின் மைந்தருங்கிறது இதுல இருந்தே தெரியுதா? ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரன், இந்த மொழிக்கு சொந்தக்காரன், இந்த மொழிக்கு உணர்வா நீங்க வேஷதாரியா இருந்து வேஷம் போடுறீங்க. அந்த வேஷத்தை நான் நம்புறோம்.
இந்த மண்ணுக்கு உரிய சொந்தக்காரனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேஷம் போட மனசு வராது. வேஷம் போட்டாலும் அது வேஷமா இருக்க முடியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஒரு மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு தமிழ். எங்க ஆட்களை அங்கேயும் நிக்கணுங்கிற ஒரு உணர்வுக்கு தான் அங்க நிக்கிறது. அவருக்கு அந்த பற்று ஏன் வருதுன்னா, சிலது ஜெனட்டிக்லன்னு இல்லை, சிலது சொல்லி கொடுக்கறதுல வரும். அப்பா கிட்ட இருந்து புள்ளைகிட்ட வந்திருக்கு, புள்ளைகிட்ட இருந்து இப்ப பேரண்ட்ட போயிருக்கிற இடத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் உணர்வை சொல்லி கொடுத்தாங்களா யாராவது? நான் கேட்கிற ஒரே கேள்வி, அண்ணன் சீமானை பார்த்து, அன்னைக்கு உங்களுக்கு பெரியார பிடிச்சது இல்ல, இன்னைக்கு ஏன் பெரியார பிடிக்கல? அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. அந்த விளக்கம் சரியா? அந்த விளக்கம் நீங்க எதுக்காக சொல்றீங்க? யாருகிட்ட எவ்வளவு பணம் வாங்கி பேசிட்டு இருக்கீங்க? வெளிநாட்டுல இருந்து பணம் வர்றது வரைக்கும் உங்களுக்கு பெரியார் தேவைப்படுது. உள்ளூருக்குள்ளாரையே பணம் கொடுறப்ப, வடநாட்டுல இருந்து பணம் வர்றப்ப உங்களுக்கு பெரியார் தேவைப்படல. அப்படிதானே? இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியால விஜய் அவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாரையும் போய் சந்திச்சதுக்கு பலரும் பாராட்டினாங்க. நாகரீகமான அரசியலை விஜய் கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த நாளே ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி மூத்த தலைவரா இருக்கிற எடப்பாடியை போய் சந்திக்கல. ஆனா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தையும் எஸ்.பி. வேலுமணியை போய் சந்திச்சதெல்லாம் பெரிய சர்ச்சைக்குரியாச்சு. அப்போ விஜய் வந்து அரசியல் நாகரிகத்துக்காக இதை பண்ணாரா இல்ல ஸ்கெட்ச் போட்டு பண்ணாரா? ஸ்கெட்சுங்க, முழுக்க முழுக்க ஸ்கெட்ச். உங்களுக்கு வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லாரையும் காலி பண்ணணும், நாம மட்டுமே இருக்கணும், நம்மளை நல்லவன் அப்படின்னு ஊரே பேசணும் அப்படின்னு. நீங்க அப்படி பார்த்தா எடப்பாடியும் பார்த்துருக்கணும்ல. எடப்பாடி கிட்ட நீங்க டீல் பேசி பார்த்துருக்கீங்க, உங்க டீலிங்க்கு அவர் ஒத்து வரல, அதானே? ஆப்வியஸ்லி நீங்க ஒத்து வராதவருக்கு இதே சட்டசபையில எடப்பாடி வணக்கம் வைக்கிறாரு, உங்களை ஒரு முதலமைச்சரும் மதிச்சு, அந்த வணக்கத்துக்கு ரிப்பீட் வணக்கம் வைக்கிறீங்களா? இல்லையே. இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்து இதே மாதிரிதான். அதாவது இப்ப என்னன்னா, தமிழ் கலாச்சாரமும் தமிழ் மேம்பட்ட சமூகமும், அதாவது என்ன சொல்றது, அறிவார்ந்த தமிழ் சமூகம் எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற நிலைக்கு என்னன்னா, அவர் கட்டி ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தார், அந்த பொண்டாட்டியே வேணான்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒருத்தரோடலாம் வாழ்க்கை வாழ்ற இதுக்கு மூவ்மெண்ட்லாம் நடத்திட்டு இருக்காரு. இது வந்து தமிழ் சமூகத்துக்கு சரியா தப்பா? இல்லையே சார். ஆனா அவங்க 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தானே தாவேக்காவினர் கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பாக்கலையா? நான் தப்பா இருக்குல்ல? இல்ல அப்படி சொல்ல வரல. அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல இல்ல எதுவுமே அபிஷியலா நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஓ, அபிஷியல் வேற பர்சனல் வேற. ஸோ அபிஷியலா இப்ப பர்சனலா இருக்குது, அபிஷியலா இதாகும். சரி, ரைட்டு, நான் இதெல்லாம் விடுங்க. த்ரிஷா ஒரு நடிகை, அவங்களுக்கு எதுக்கு இப்போ போலீஸ் பந்தோபஸ்து அவங்க வீட்டுக்கு? நீங்க முதலமைச்சர் ஆனோனையும் அவங்க வீட்டுக்கு அவங்க ஏதாவது அரசு துறையில ஏதாவது பணியாற்றுறாங்களா? அவங்களுக்கு என்ன த்ரெட்டன், என்ன மாதிரியான விஷயங்கள், அவங்களுக்கு ஏன் போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருக்கீங்க? $1,000,000 கொஸ்டின். சாதாரண ஒரு நடிகை தானுங்க, அந்த நடிகை உங்களுக்கு ஃப்ரெண்டு தானுங்க, ஃப்ரெண்டுக்கு ஏங்க போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டு மக்கள்லாம் காதல பூ சுத்திட்டு இருக்காங்களா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் வாயில குல்பி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்களா? வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பீங்க. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு அழகாவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. இல்ல, நன்றி இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம வந்து நன்றி உள்ள நன்றி கெட்ட மக்களா நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து தமிழ் மக்கள் வந்து நன்றியோட இருக்கணும், நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு இவ்வளவு நாளா வந்து நன்றியோட இருக்கிறதுனால தான் கேடுகட்ட வாழ்க்கைக்குள்ளார நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம நன்றி கெட்ட மனிதர்களா நம்ம மாறினோம்னா, ஏன்னா நமக்கு வர்றவங்கலாம் நன்றி இல்லாதவங்களா இருக்காங்க. இந்த மக்கள் வந்து நன்றி இல்லாத மக்களா என்னைக்கு மாறுறாங்களோ, அதாவது ஒரு 5,000 ரூபா கொடுத்ததை நினைச்சு பார்க்கல, ஆனா 2,500 ரூபா கொடுப்பாங்கிறத நம்புறோம். கொடுத்தவனை நம்ப மாட்டேங்கிறோம், கொடுப்பேன்னு சொல்றவனை நம்புறோம். மோடி வந்து 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரே, கொடுத்துட்டாரா? ஆனா கொடுத்தாரு. எப்படி தெரியுமா கொடுத்தாரு? நம்ம எல்லார் மேலையும் மோடிக்கு முன்னால அரசாண்டவர்கள் எல்லாருமே தனிப்பட்ட ஒவ்வொரு இந்தியன் மேலையும் 15,107,000 ரூபாய் கடன் இருந்தது. அதுல வந்து மோடி எல்லா கடனையும் கழிச்சிட்டாரு. 15,107,500 ரூபாயில 15 லட்சத்தை கழிச்சிட்டு இப்ப எல்லார் தலையிலையுமே 1,700 ரூபா தான் கடன் இருக்குது. ஆமா, புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்ப 2,500 ரூபாயும் கொடுத்துருவாரு. நன்றி சார்.